அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு NK அகாடமி. இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறது பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிற அதனுடைய கண்டினியூஷன் தான். ஏற்கனவே ஒரு 35 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த கிளாஸில் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான மேக்ஸிமம் வந்துடும், சரிங்களா? இது முக்கியமான கொஸ்டின்ஸ் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் இன் பேண்ட் கிராஃப் இது கொஸ்டின் இருக்குது புக்லேயே. பேண்ட் கிராஃப் த வேரியஸ் காம்போனன்ட் பார்ட்ஸ், அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் நமக்கு முக்கியம் ரொம்ப. வேரியஸ் காம்போனன்ட் பார்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் பாண்ட்ஸ் ஒன் அபோவ் த அதர். ஒரு இதுக்கு மேலே இன்னொன்று இருக்கும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ், இது நான் வந்து உங்களுக்கு டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன் ஆஃப்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லுமே தியரிட்டிக்கலாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு கூட இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அடிச்சிடலாம், ஈஸி. இதில் ஆப்ஷன் பாருங்கள்: ரேஞ்ச் சார்ட், காம்போனன்ட் பார்ட் லைன் சார்ட், லேயர் சார்ட், போத் பி அண்ட் சி. சரிங்களா? நான் இந்த இதுக்கு தியரி வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இந்த இதில் 1 மார்க் இருக்கும், MCQ அதாவது அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ஸ் இதில் இருக்கும். அது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கல் வீடியோ இருக்கும். அந்த தியரியை பார்த்துட்டு கூட நம்ம இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஓரளவு கொஸ்டின்ஸ் வந்து தெளிவாக புரியும், முடிஞ்சிச்சு. இதுலேருந்து கட்டாயமாக இந்த பார்ட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் உறுதியாக வரும், சரிங்களா? வாங்க ஆப்ஷன் பார்க்கலாம். இங்கே கான்செப்ட் இது தான். வேரியஸ் காம்போனன்ட் பார்ட்ஸ் ரெப்ரசன்டட் த பாண்ட் ஒன் அபோவ் த அதர், இதுதான் விஷயம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோன் அஸ் ரேஞ்ச் சார்ட்டு, காம்போனன்ட் பார்ட் லைன் சார்ட்டு, லேயர் சார்ட்டு, போத் பி அண்ட் சி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து போத் பி அண்ட் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். போத் பி அண்ட் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அதாவது காம்போனன்ட் பார்ட் லைன் சார்ட்டோ லேயர் சார்ட்டும் தான் இதுக்கு ஆன்சர். அது செகண்ட் கொஸ்டின். கிராஃப்ஸ் அப்டைன்ட் பை பிளாட்டிங் குரூப்டு டேட்டா ஆர் கால்டு. கிராஃப்ஸ் அப்டைன் ஃப்ரம் பிளாட்டிங் குரூப்டு டேட்டா ஆர் கால்டு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டைம் சீரியஸ் கிராஃப்ஸ். டைம் சீரியஸ் கிராஃப்ஸு, ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப்ஸு, பார் டயக்ராம், லேயர் சார்ட். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டிங் குரூப்டு டேட்டா ஆர் கால்டு, அதாவது கிராஃபில் அந்த பிளாட்டிங் அந்த பாயிண்டட் மார்க் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப்ஸ் தான் இதுக்கு வந்து ஆன்சர். இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப், அலை அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு கிராஃப் வந்து இப்படி பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப்ஸ். The dash is a statistical table where the frequencies of preceding classes are added. சரிங்களா? நல்லா பாருங்கள். dash ஏதோ ஒன்று is a statistical table where the frequencies preceding classes are added. A option time series graph, frequency distribution graph, bar diagram, cumulative frequency distribution. சரிங்களா? இங்கே வந்து frequency distribution graphs வந்து plotting அந்த pointed, இங்கே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள். நல்லா பாருங்கள், அந்த ஒட்டு மொத்தத்தையும் இந்த ஃப்ரீக்குவென்சி என்ன மொத்தத்தையும் சேர்த்து, இந்த ஃப்ரீக்குவென்சி மொத்தத்தையும் சேர்த்து சொன்னால் என்னென்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஆன்சர், சரிங்களா? குமுலேட்டிவ்னா ஒட்டு மொத்தமாக அர்த்தம். இப்போ நம்ம ஃபைனல் இயர் அதாவது பிஎஸ்சியில் யூஜி தேர்ட் இயர் போது குமுலேட்டிவ் மார்க் ஷீட் இருக்கும். மொத்த மார்க் ஷீட்டு சேர்த்து ஒன்றா வரும், அதுதான் குமுலேட்டிவ். மொத்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள் வேர் ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ப்ரொசீடிங் classes are added. The cumulative frequency distribution containing increases, நல்லா பாருங்க, containing increasing cumulative frequency is called. அதாவது cumulative frequency distribution containing increasing cumulative frequency is called. அதாவது time series graph, less than cumulative frequency distribution, bar diagram, cumulative frequency distribution. இங்கே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இன்க்ரீசிங் அப்படின்னு வந்துருச்சுனாலே நீங்கள் லெஸ் தென் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீசிங் அப்படின்னு வந்ததுனாவே லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அதுதான் ஆன்சர் இதுக்கு. இந்த இன்க்ரீசிங் வந்ததுன்னா லெஸ் தென், இங்கே டிக்ரீசிங் வந்ததுன்னா இங்கே கிரேட்டர் தென், சரிங்களா? இங்கே கண்டெய்னிங் டிக்ரீசிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் கால்னு கேட்டாங்கன்னா கிரேட்டர் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இன்க்ரீசிங் அப்படின்னு வந்ததுன்னா இங்கே லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து ஹிஸ்டோகிராம் இஸ் அ கிராஃப் கண்டெய்னிங் ஃப்ரீக்வன்சிஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ வெர்டிக்கல் ரெக்டாங்கிள். அந்த இட் இஸ் அண்ட் இந்த கொஸ்டின் கட்டாயமாக கேட்குறாங்க. ஹிஸ்டோகிராம் வந்து என்ன மாதிரியான டயக்ராம் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். The frequency, the form of a vertical rectangle, it is and dash.
சர்க்கிள் டயக்ராமா, ஏரியா டயக்ராமா, 2 டைமென்ஷனல் டயக்ராமா, 3 டைமென்ஷனல் டயக்ராமா, கட்டாயமாக இந்த மாதிரி பார்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஏரியா டயக்ராம் எது, 1 டைமென்ஷனல் டயக்ராம் எது, 2 டைமென்ஷனல் டயக்ராம் எதுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? 3 டைமென்ஷனல் டயக்ராம் நம்ம புக்லேயே கிடையாது. அது நான் வந்து ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறேன். 3 டைமென்ஷனல் டயக்ராம்ங்கிற ஒரு ஆப்ஷனே நம்ம புக்லேயே இல்லை. பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்லேயே அந்த வார்த்தையே இருக்காது. நீங்கள் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. சர்க்கிள் டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சார்ட்டு பை டயக்ராம் தான் வந்து சர்க்கிள் டயக்ராம். சரிங்களா? ஏரியா டயக்ராம் 2 டைமென்ஷனல் டயக்ராம் அண்ட் 3 டைமென்ஷனல் டயக்ராம். இங்கே வந்து ஹிஸ்டோகிராம் இஸ் ஏரியா டயக்ராம் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் மேக்ஸிமம் எதிர்பார்க்குற ஒரு கேள்வி. The histogram is a dash. இங்கே பாருங்கள், அடுத்து ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு போன ஆப்ஷன் நம்ம பார்த்தோம். ஏரியா டயக்ராம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த கொஸ்டினும் பாருங்கள். நிறைய கொஸ்டின்ஸ் படித்தா தான் நமக்கு நிறைய விஷயம் தெரியும். இங்கே ஹிஸ்டோகிராம் 1 டைமென்ஷனல் டயக்ராம், 2 டைமென்ஷனல் டயக்ராம், 3 டைமென்ஷனல் டயக்ராம், 4 டைமென்ஷனல் டயக்ராம். ஹிஸ்டோகிராம் ஏரியா டயக்ராம்னு ஏற்கனவே படிச்சிட்டோம். இப்போ வந்து 2 டைமென்ஷனல் டயக்ராம், இதுதான் வந்து சரியான விடை. சரிங்களா? 2 டைமென்ஷனல் டயக்ராம். த பார் டயக்ராம் அடுத்து இது பாருங்கள். ஹிஸ்டோகிராம் வந்து 2 டைமென்ஷனல் டயக்ராம். பார் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள். 1 டைமென்ஷனல் டயக்ராம், 2 டைமென்ஷனல் டயக்ராம், 3 டைமென்ஷனல் டயக்ராம், 4 டைமென்ஷனல் டயக்ராம். அதுக்காக தான் இந்த இப்படி வித்தியாசமாக உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஞாபகம் வரும் எக்ஸாம் ஹாலில். அதுக்காக தான். இப்போ ஹிஸ்டோகிராம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் டயக்ராம். பார் டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் டயக்ராம். சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டைமென்ஷனல் diagram. Histogram 2 dimensional diagram. Bar diagram 1 dimensional diagram. Given the following, which one is uses of histogram? நீங்கள் இந்த படிக்கும்போது கட்டாயமாக மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் படிக்கணும். மீன், மீடியம், மோடு இதெல்லாம் இருக்கும். அதில் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் படிக்கணும். அதில் எது ராங் ஸ்டேட்மெண்ட்னு கேட்பாங்க. ப்ளஸ்ஸு ஹிஸ்டோகிராம், யூசஸ் ஆஃப் ஹிஸ்டோகிராமு, அதில் ஏதாவது தப்பாக கொடுப்பாங்க, அதை கண்டுபிடிக்கிற மாதிரி. விச் ஒன் இஸ் நாட் ஏ யூசஸ் ஆஃப் ஹிஸ்டோகிராம் அப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஞாபகம் இருக்கணும். இங்கே வாங்க ஆப்ஷனுக்கு போகலாம். இட் கிவ்ஸ் ஏ கிளியர் பிக்சர் ஆஃப் த என்டையர் டேட்டா. மீடியன் அண்ட் மோட் கேன் பி லொக்கேட்டட். இட் கிவ்ஸ் an idea of the pattern of a distribution. Variables are in the population. None of the above. இங்கே வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மீனும் மீடியனும் கட்டாயமாக இருக்கும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டோகிராமில் மீன், மீடியன் வந்து மோடு இல்லாமல் மீடியம், மோடு. சரிங்களா? ஒரு சில சமயத்தில் ஆப்ஷனில் மீன்னு கொடுத்துருவாங்க. இங்கே நல்லா பார்த்துக்கணும். மீடியன் அண்டு மோடு. சரிங்களா? இடைநிலையும் முகடும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? மீனுங்கிறது வந்து சராசரி. இங்கே வந்து மீடியன் அண்டு மோடு கேன் பி லொக்கேட்டட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பார் சார்ட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட். பார் சார்ட்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான். grouped continuous frequency distribution, discrete frequency distribution, grouped discontinuous frequency distribution, all the above. சரிங்களா? பார் சார்ட் வந்து used to represented, நல்லா கவனிச்சுக்கோங்க, discrete frequency, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். discrete frequency distribution பார் சார்ட் வந்து என்ன சொல்லுது, அதாவது discrete frequency distribution தான் நமக்கு அங்கே காட்டுது. ஹிஸ்டோகிராம் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட். ஹிஸ்டோகிராம் வந்து என்ன பண்ணுது, பார் சார்ட் வந்து என்ன பண்ணுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வந்து ஹிஸ்டோகிராம் யூஸ்டு டு ரெப்ரசன்டட். ஆப்ஷன் பாருங்கள். குரூப்டு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், ஆல் தி அபோவ். இங்கே வந்து பாருங்கள், ஹிஸ்டோகிராம் வந்து குரூப்டு கண்டினியூவஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? போன கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார் சார்ட்டு யூஸ்டு டு ரெப்ரசன்ட் டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம்ஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் குரூப்டு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக. டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரீக்வன்சி, ஆல் தி அபோவ். இதில் வந்து ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். 11th ஒன் பாருங்கள். டேஸ் இஸ் எ ஹிஸ்டோகிராம் வித் ஸ்ட்ரைட் லைன். அல்ல, இது கொஞ்சம் முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க எக்ஸாமில், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஹிஸ்டோகிராம் வித்து, இப்போ ஹிஸ்டோகிராம்னால் நம்ம வந்து படம் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த மிட் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து இப்போது ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். அதுதானுங்களே இது வந்து. அப்போ இந்த மிட் பாயிண்ட்டு, இந்த மிட் பாயிண்ட்டு, இந்த மிட் பாயிண்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன்னா ஸ்ட்ரைட்டாக ஒவ்வொன்றுத்துக்கும் கோடு போட்டு வரது தான். இப்படி இருக்கும் ஆக்சுவலாக. இந்த இடத்துல அந்த மிட்டு வந்து லிங்க் ஆகிருக்கும். அப்போது ஹிஸ்டோகிராமில் ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டாப் ஆஃப் த ரெக்டாங்கிள். சரிங்களா? இதுக்கு என்ன பேர்?
இப்போது ஹிஸ்டோகிராம், பார் சார்ட்டு, பாலிகோன், ஃப்ரீக்வன்சி கர்வ். இங்கே வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாலிகோன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். இதுதான் வந்து முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா, எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கில் தான், பாலிகோன் டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணிடுங்க, வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஃப்ரீக்வன்சி பாலிகோன் இஸ், சரி இப்போ நம்ம படித்தோம் பாலிகோன் என்னென்னு படிச்சிட்டோம். சரி, ஃப்ரீக்வன்சி பாலிகோன்னா நமக்கு என்ன பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். குரூப்டு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், ஆல் தி அபோவ். இங்கே வந்து நம்ம டிஸ்க்ரீட் ஏற்கனவே பார்த்துட்டோம், அதே மாதிரி குரூப்டு கண்டினியூஸும் பார்த்துட்டோம். ஃப்ரீக்வன்சி பாலிகோன் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஆன்சர். சரிங்களா, நான் இப்போ அண்டர்லைன் பண்ணுறது தான் வந்து ஆன்சர். ஃப்ரீக்வன்சி பாலிகோன் அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் டைரெக்டாக கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். given the following uses of frequency polygon, அதாவது இப்போ இந்த frequency polygonோடைய uses என்ன? It gives a clear picture of data of entire data. It simplifies the complex data. It gives an idea of the pattern of distribution of variables in the population, all the above. சரிங்களா, இங்கே வந்து frequency polygonக்கு all the above is a correct answer. எல்லாமே uses தான். It gives a clear picture entire data, கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு முழுவதுமாகவே நமக்கு அந்த பிக்சரை, அந்த ஸ்டாட்டிஸ்டிக், அந்த பிக்சரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதேமாதிரி சிம்பிளிஃபை த காம்ப்ளெக்ஸ் டேட்டா, அதாவது சிக்கலான விவரங்களையும் நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இட் கிவ்ஸ் ஐடியா த பேட்டர்ன், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் வேரியபிளினுடைய பரவல் வந்து நமக்கு கட்டாயமாக தெரியும். அந்த அந்த பாப்புலேஷன், ஏதாவது நம்ம ஒரு ஃபிஷ்ஷோ நம்ம எடுக்கிறோம், அதனுடைய வேரியபிள்ஸ் வந்து எப்படி பரவி இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன், அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா, ஃப்ரீக்வன்சி பாலிகோனில் அந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை பார்க்கும்போதே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்படி போயிட்டு இப்படி இறங்கி கீழே வருதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரி, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃப்ரீக்வன்சி பாலிகோன். இப்போ கிரிக்கெட் மேட்ச்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர் ஒன்றும் ஸ்கோர் அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ஓவரில் எவ்வளோ ஸ்கோரு, செகண்ட் ஓவரில் எவ்வளோ ஸ்கோரு, தேர்ட் ஓவரில், அப்போ வந்து ஒரு கோடு வந்து போய்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அங்கே பார் டயக்ராம் வந்து நமக்கு தெரியாது, அந்த லிங்க், அந்த கோடு மட்டும்தான் நேராக போய்ட்டு லைன் டயக்ராம் மாதிரி போகும். அதுதான் ஃப்ரீக்வன்சி பாலிகோன். இப்போ பார்த்தோன்னே தெரியும், இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு, செகண்ட் இன்னிங்ஸ் நடக்குது அப்படின்னா அது அடுத்து எந்த இடத்துல விக்கெட் விழுது, எந்த இடத்துல அது மேலே போயிடுச்சுன்னா அந்த மேட்ச் வந்து அவங்களோட அதிகமாக போகிறாங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கீழே வந்ததுன்னா அந்த ஸ்கோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் கம்மியாக போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதுதான் த பேட்டர்ன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வேரியபிள்ஸ் இன் த பாப்புலேஷன். அதான் யூசஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பாலிகோன். டேஷ் இஸ் அ கிராஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வேர் த லைன் இஸ் ஸ்மூத். நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரைட் லைன் ஒன்று படித்தோம், இப்போ வந்து ஸ்மூத்னு படிக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. frequency distribution where line is smooth, histogram, bar chart, polygon, frequency curve. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா frequency curve is a correct answer. frequency curve தான் நமக்கு வந்து ஸ்மூத் லைன் சொல்லுது. given the following which one is a component bar diagram. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கூட்டு பட்டை வரைபடம்னு அர்த்தம், எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. ஃபாலோவிங், இது வந்து சிம்பிள் பார் டயக்ராம், மல்டிபிள் பார் டயக்ராம், காம்பவுண்ட் பார் டயக்ராம், பர்சன்டேஜ் பார் டயக்ராம். நீங்கள் காம்பவுண்டு பார் டயக்ராம் பார்த்துட்டு இந்த காம்பவுண்டை பார்த்துட்டு உடனே ஆன்சர் அட்டன் பண்ணிடாதீங்க, ரொம்ப பொறுமையாக அட்டன் பண்ணுங்கள். காம்பவுண்ட் பார் டயக்ராம் அப்படின்னு சொன்னால் மல்டிபிள்னு அர்த்தம், எல்லாம் சேர்ந்தது தான் காம்பவுண்டு, கூட்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இதனால் கொஞ்சத்தில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. காம்பவுண்டு பார் டயக்ராம் வந்து மல்டிபிள் பார் டயக்ராம் தான் ஆன்சர். சரிங்களா, இதுதான் ஆன்சர். given the following which one is subdivided bar diagram. subdivided, இப்போ பாருங்கள் உங்களுக்கு அடுத்ததுக்கு ஆன்சர் உங்களுக்கு வந்துருச்சு. இருக்கிறதுல எது subdivided பார் டயக்ராம்னா, இப்படி பார் டயக்ராம் இருக்கும், இதில் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், நான் வந்து அந்த தியரிட்டிக்கல் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஏ குரூப், பி குரூப், ஏபி பிளட் குரூப் சம்மந்தமாக ஒரு கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருப்பேன். இதுதான் the given the following which one is subdivided bar diagram. இது வந்து பார்த்திங்கன்னா காம்போனண்ட் பார் டயக்ராம். சரிங்களா, மறந்துடக்கூடாது, சப்டிவைடட்னா தான் காம்பவுண்டு, காம்போனண்ட் பார் டயக்ராம், காம்பவுண்டுனா மல்டிபிள் பார் டயக்ராம். சரிங்களா, அந்த கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த தியரி வீடியோ ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா கிளியராக இருக்கும். நீங்கள் அப்புறம் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும், கொஸ்டின்ஸ் வரும். நான் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறதுக்கு காரணம், இந்த பார்ட்லேருந்து கட்டாயமாக கொஸ்டின் வரும். அடுத்தது பாருங்கள், சர்க்கிள் டயக்ராம் ஆர் ஆங்குலார் டயக்ராம். சர்க்கிள் டயக்ராம் ஆர் ஆங்குலார் டயக்ராம் அதர்வைஸ் நோன் அஸ், அதுதான் இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். நம்ம 360 டிகிரி அந்த இதை வந்து நம்ம
நான் நம்ம குவார்ட்டர் டீவியேஷன் படிக்கும்போது நான் இது சம்மந்தமாக தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்டு குவார்ட்டர், ஃபோர்த்து இதில் எப்படி பிரிக்கிறாங்க, Q2 - Q1/2 அந்த இது வரும். சரிங்களா? அதுக்கும் அப்படியே இதில் தொடர்ச்சியாக தான் வீடியோ எடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூ டோன்ட் வரி, உங்களுக்கு ஃபுல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தரவு பண்ணி நான் கொடுக்குறேன் நான். சர்க்கிள் டயக்ராம், ஆங்குலர் டயக்ராம், அதர்வைஸ் நோன் அஸ் ஹிஸ்டோகிராம், பார் சார்ட்டு, பாலிகான், பை டயக்ராம். சரிங்களா? இதுக்கு சர்க்கிள் டயக்ராம்னு சொல்லிட்டாலே நான் முன்னாடியே ஒரு 2-3 கொஸ்டின் முன்னாடி சொல்லியிருப்பேன். சர்க்கிள் டயக்ராம்னு சொல்லிட்டாலே நீங்கள் வந்து டேரெக்டாக பை டயக்ராமுக்கு வந்துடுங்க. ஆங்குலார்னால் நமக்கு தெரிஞ்சதான் 90 டிகிரி கோண டயக்ராம்னு அர்த்தம். ஆங்குலர் 90 டிகிரி, 45 டிகிரி, 30 டிகிரி, அந்த இது சொல்கிறது தான். ஸோ பை டயக்ராம் அப்படிங்கிறது 360 டிகிரி. given the following which one is, இது பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுவும் வந்து வரும் 2 dimensional டயக்ராம். சரிங்களா? இதுவும் நீங்கள் முதல்ல 2 dimensional டயக்ராம்லாம் எதுன்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கணும். 1 dimensional டயக்ராம்லாம் எதுன்னு எழுதி வச்சுக்கணும். அதேமாதிரி ஏரியா டயக்ராம்லாம் எதுன்னு நீங்கள் புக்கை தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. லாஸ்ட் டைமில் ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் சின்னதாக எழுதி உங்கள் கையில் எப்பயுமே நீங்கள் இருக்கணும். எந்த நேரம் நீங்கள் எங்கே வெளியில் போனால் கூட பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஈவன் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா பர்ஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு திடீர்னு யோசிச்சுக்கிட்டே போங்க. பஸ்ஸில் போனாலும் யோசிச்சுட்டு போங்க, எங்கே போனாலும் சப்ஜெக்டை யோசிச்சுக்கிட்டே இருங்க. பரீட்சை முடிகிற வரைக்கும் அந்த ஞாபகமாகவே இருங்க. திடீர்னு ஞாபகம் மறந்து போச்சா, அந்த பேப்பர் எடுத்து பாருங்கள். பஸ்ஸில் அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவை ஒரே டார்கெட்டு, வேலைக்கு போகணும். அதுதான் மெயின். given the following 2 dimensional diagram. சரிங்களா? ஹிஸ்டோகிராம், பார் சார்ட், பாலிகான், பை டயக்ராம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 dimensional டயக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை டயக்ராம் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் 2 dimensional டயக்ராம் வந்து அதிலே வந்திருக்கும். அந்த ஹிஸ்டோகிராமும் வரும். இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா AND அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஆப்ஷனு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல உங்களுக்கு செட் பண்ணியிருக்கிறது பை டயக்ராம். அதேமாதிரி ஹிஸ்டோகிராமும் வந்து நமக்கு 2 dimensional டயக்ராமில் வந்துடும். சரிங்களா? Dash is obtained by adding all the values and by dividing total by the number of items. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏதோ ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிவைடிங் பை த டோட்டல் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இது பண்ண, அது மோடா, மீடியனா, மீனா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின். மீன் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அதாவது மொத்த நம்பர்ஸையும் டோட்டல் போட்டுருவோம். அதான் வந்து நமக்கு எக்ஸ்கே அந்த சமேஷன் ஆஃப் எக்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ டிவைடட் பை என் நம்பர். நான் உங்களுக்கு ஃபார்முலா, நார்மலான ஒரு மீடியனுக்கான ஃபார்முலா அந்த இடத்துல எழுதுறேன் உங்களுக்கு. சரி, இதுதான் வந்து சரியான விடை. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மீனில் வந்து குரூப்டு பார்க்கணும், அன்குரூப்டு பார்க்கணும், நீங்கள் என்ன சொல்கிறது, கண்டினியூஸ் பார்க்கணும், டிஸ்கண்டினியூஸ் பார்க்கணும். அதான் உங்களுக்கு ஃபார்முலா பொறுத்தளவில் ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் தெளிவாக கையில் வச்சுக்கணும் எப்பயுமே. ஃபாலோவிங் குரூப்டு டேட்டா மீன் கால்குலேட்டட் பை த ஃபார்முலா. இதுக்கு என்ன, விச் ஆஃப் த ஃபாலோவிங் குரூப்டு டேட்டா மீன் இஸ் கால்குலேட்டட் பை த ஃபார்முலா. பாருங்கள், ஆப்ஷன் ஏ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என், எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என், எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப். அடுத்து வந்து டி ஆப்ஷன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா டி பை என். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குரூப்டு டேட்டான்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் இதுதான் அட்டன் பண்ணணும். நீங்கள் இந்த முதல்ல பார்க்கணும், குரூப்டு டேட்டாவா அன்குரூப்டு டேட்டாவான்னு. இது வந்து நார்மலானது. நார்மலாக ஒரு மீனுடைய ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது எழுதிக்கலாம். இங்கே குரூப்டு டேட்டான்னு கொடுத்துருக்கிறதுனால ஸோ ஆன்சர் வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுவும் இருக்குது, சில இதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபார்முலா. நீங்கள் இந்த 4க்கும் தெரிஞ்சால் தான் நீங்கள் எதுன்னு கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? இங்கே நான் கொடுத்துருக்க 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? குரூப்டு டேட்டா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என். given the following which one is a merits of mean. சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கால்குலேஷன் இஸ் ஈஸி. கால்குலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல் த ஐட்டம்ஸ் ஆர் கன்சிடர்டு ஃபார் கால்குலேஷன். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி அப்சர்வேஷன் ஆல் தி அபோவ். சரிங்களா? இங்கே வந்து கொடுத்துருக்குற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் தி அபோவ் ஆன்சர். மெரிட்ஸ் ஆஃப் மீன், அதாவது கால்குலேஷன் பண்ணுறதும் ஈஸி. ஆல் த ஐட்டம்ஸ் கன்சிடர்டு கால்குலேஷன் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்குவோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஈச் எவ்ரி அப்சர்வேஷன். ஒவ்வொரு உற்று நோக்குதலுக்கும் நம்ம அந்த வேலையை பார்க்குறது தான். ஸோ பேஸ்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி அப்சர்வேஷன். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ்.
ஸோ ஃபைனல் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அடுத்தது கண்டினியூ. இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ வரும், வெயிட் பண்ணிகிட்ருங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். நீங்கள் போய் தேடணும் போகணும்னு அவசியமே இருக்காது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற எந்த வீடியோ வந்தாலும் உடனடியாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். நான் இங்கே நீங்கள் சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் தேடி பிடிச்சிட்டு அப்புறமேல் போகிறதுக்கு டைம் இப்போ இல்லை. அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண உங்களுக்கு கொஸ்டின்ஸ் உடனடியாக வந்து சேர்ந்துடணும், டைம் மிச்சமாகணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் ஜியோமெட்ரிக் மீன் கால்குலேட்டட் பை த ஃபாலோவிங் ஃபார்முலா. ஜியோமெட்ரிக் மீன் அதாவது கால்குலேட்டட் பை த இது ஒரு கொஸ்டின் இருக்குது, புக்லேயே இருக்குது. நீங்கள் கட்டாயமாக நீங்கள் படிச்சிடணும். ஜியோமெட்ரிக் மீன் கால்குலேட்டர் இதுக்கு என்ன ஃபார்முலா? ஜியோமெட்ரிக் ஜிஎம்னா ஜியோமெட்ரிக். சரிங்களா? சிக்மா எக்ஸ் பை என், ஜியோமெட்ரிக் ஈக்குவல் டு சிக்மா லாக் எக்ஸ் பை என், லாக் ஜியோமெட்ரிக் ஈக்குவல் டு சிக்மா லாக் எக்ஸ் பை என், லாக் ஜிஎம் சிக்மா எக்ஸ் பை என். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே லாக் இருக்கும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வைங்க. இங்கேயும் லாக் இருக்கும், இங்கேயும் லாக் இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த எம்டி ஸ்பேஸ் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்களா, ஜிஎம் சிக்மா எக்ஸ் பை என், இதே தான். பக்கத்தில் இங்கே ஒரு லாக் இருக்கும், சிக்மாவுக்கும் எக்ஸுக்கும் கேப்பில் ஒரு லாக் இருக்கும். இதுதான் இதுக்கு வந்து ஜியோமெட்ரிக் வந்து ஆன்சர். சரிங்களா? இங்கே லாக் இல்லாமல் இருக்கும், இங்கே லாக் இருக்கும். அதே மாதிரி இங்கே லாக் இல்லாமல் இருக்கும், இங்கே லாக் இருக்கும். நீங்கள் மெயினாக இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டு ரெண்டு இடத்துலையும் லாக் இருக்குது, அது உள்ளே இருக்குதாங்கிறது மட்டும் நல்லா தெளிவாக பாருங்கள். அவசரத்தில் எக்ஸாமில் தப்பாக எழுதிடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? இது சி ஆப்ஷன் இஸ் a கரெக்ட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். படிங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம ஓரளவு இப்போ ஒரு 50% வந்து ஓரளவு கொஸ்டின்ஸாக நம்ம தரவு பண்ணியிருக்கிறோம். பொதுவாக வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு 110 கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயோஸ்டாட்டிக்னு படிச்சிட்டோம்னாலே ஒரு 8 கொஸ்டின்ஸ் கட்டாயமாக அட்டன் பண்ணிடலாம். பயப்படாதீங்க. சரிங்களா? கண்டிப்பாக பயோஸ்டாட்டில் உங்களுக்கு தரவாக இருக்கும். இதை முடிச்சுட்டு நான் ஜெனட்டிக்ஸ் வீடியோ, இன்னும் எவல்யூஷன் இருக்குது, இன்னும் செல் பயாலஜி இருக்குது, கொஸ்டின்ஸ் நிறைய போடணும். சரிங்களா? கட்டாயமாக ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ வெரி மச்.